தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு கடலில் மூழ்கி உயிரிழந்த 10 பேரின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் கடம்பூர் ராஜு தலா 2 லட்சம் இழப்பீடு வழங்கினார். அலையில் சிக்கி உயிருடன் மீட்கப்பட்டவர்களை சந்தித்து 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கிய அவர் தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மணப்பாடு பகுதிக்கு சுற்றுலா வந்த 3 குடும்பத்தைச் சேர்ந்த 21 பேர் நேற்று மீனவர் செல்வம் என்பவரது படகில் கடலுக்கு சென்றுள்ளனர். அப்போது பெரிய அலையொன்றில் சிக்கி படகு கவிழ்ந்ததில் அனைவரும் கடலில் விழுந்தனர். 11 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நேற்று 9 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் தேடப்பட்டு வந்த அபி என்ற சிறுமியின் உடலும் இன்று காலை மீட்கப்பட்டது. கடலில் ஏற்பட்ட விபத்து என்பதால் கடலோர காவல் படையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக உடனடியாக அத்தனை பேர்களும் மீட்கப்பட்டு அதில் சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் உடனடியாக மேற்கொண்டு சிகிச்சை அளிக்கின்ற பணி நடைபெற்று வருகின்றது. இப்போ கோஸ்ட் கார்டு தேடிக்கொண்டிருக்கார்கள். நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் தேடு பணிகள் இருக்குது. இன்று ஈவினிங் கூட முடிஞ்சிடும். மற்றபடி இது வரைக்கும் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் விசாரிச்சபடியில் இவ்வளோ தான் மொத்தம், மற்றவங்க யாரும் இல்லை அப்படின்றாங்க. அது கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்பில் கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு 304 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கல்பேபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். அது பிரகாரம் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க.